வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதன் 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதன் 17ஆம் வசனம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வர கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அதே அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் கூட நாம் யாவரும் கவனிப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. அல்லேலூயா. இது பண்டிகையின் இறுதி நாள். இதே போன்ற ஒரு பண்டிகை எருசலேம் தேவாலயத்தில் நடைபெற்ற தருணத்தில் அந்த பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு கிறிஸ்து நின்று சத்தமிட்டு கூறின வார்த்தையை யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனத்தில் நாம் காண்கிறோம். இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன், வந்து இலவசமாய் பானம் பண்ண கடவன். என்னை வேத வாக்கியம் சொல்லுகிறபடி வேத வாக்கியங்களின்படி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த பண்டிகையின் இந்த நற்செய்தி கூட்டங்களின் இறுதி நாளிலே அதே இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை நாமும் இம்மட்டும் கவனித்திருக்கிறோம். முதல் நாளிலே கர்த்தர் நாம் ஒவ்வொருவரும் செவி கொடுக்க வேண்டிய விதத்தை பற்றி நாம் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசினார். அது நம் எல்லாருக்கும் தேவையான நற்செய்தியாக இருக்கிறது. நாம் எல்லாருடைய வாழ்விலும் அநேக நன்மைகளையும் நாம் வாஞ்சிக்கிறோம். நன்மைகளை கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு அத்தியாவசியமான செய்தியாக நாம் ஒவ்வொருவரும் செவி கொடுக்க வேண்டிய விதத்தை பற்றி கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் நம்மை நேசித்தபடியினால் நம்மோடு போதித்தார். அல்லேலூயா. 2ஆம் நாள் நாம் செவி கொடுக்கிற அதே நேரத்தில் நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும், ஜெபத்தில் நாம் வளர வேண்டும் என்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க கர்த்தர் நமக்கு அருள் புரிந்தார். இந்த நாளிலும் அதே இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையை சந்திப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் பூமி முழுவதும் சகல மனுஷர்களும் எல்லா தலைவர்களும் சகல சிருஷ்டியும் சகல ஜீவராசிகளும் இந்த சிருஷ்டிப்பின் எல்லா மகத்துவங்களும் ஆயத்தமாக வேண்டும் என்கிற அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் பல இடங்களிலே தேவனுடைய வருகையை பற்றி, அதுவும் தேவனுடைய வருகையின் பல தருணங்களை பற்றி நமக்கு தெரிவித்திருக்கிறது. முதலாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கர்த்தர் சிருஷ்டித்த உலகத்தில் இன்னும் ஒழுங்குபடுத்த வேண்டிய நிலைமைகள் காணப்பட்டது. கர்த்தர் சிருஷ்டித்த உண்டாக்கின பூமியிலே இன்னும் அநேக நன்மைகள் நிரப்பப்பட வேண்டிய அநேக அனுபவங்களை கர்த்தர் அங்கே கண்டார். அது மட்டுமல்ல, ஆழத்தின் மேல் இருள் இருக்கிற ஒரு நிலைமையை கர்த்தர் காண்கிறார். அங்கே கர்த்தர் வந்தார். 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறபடியே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். கர்த்தர் வந்து செய்கிற முதல் காரியம் என்ன? கர்த்தர் பேசுகிறார். அவருடைய வார்த்தையை கர்த்தர் அங்கே விளங்க பண்ணுகிறார். கர்த்தர் பேசின போது, அவருடைய வார்த்தையை அவர் விளங்க பண்ணின போது, அங்கே இருள் இருந்த ஸ்தலத்தில் வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் வந்தது எதற்காக? ஆதியிலே பூமியின் நிலைமையில் ஒரு பிரகாசத்தை கர்த்தர் கொண்டு வருவதற்காக அங்கே வந்து கர்த்தர் செயல்படுகிறார். கர்த்தர் பூமியை நேசித்து அந்த பூமியிலே ஒழுங்குகளை உண்டு பண்ணுகிறார். முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் நாம் கவனித்து பார்த்தால் முதல் 3 நாட்களும் கர்த்தர் முதல் நாளில் வானமண்டலங்களிலே ஒரு ஒழுக்கத்தையும் அமைப்பையும் ஏற்படுத்துகிறார். 2ஆம் நாளிலே கர்த்தர்
நிலத்தின் நிலப்பரப்பிலே நில நீர்நிலைகளிலே ஒரு ஒழுக்கத்தையும் அமைப்பையும் ஏற்படுத்துகிறார். 3ஆம் நாளிலே புவி நிலையிலே நிலப்பரப்பிலே ஒரு அமைப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். 4ஆம் நாளிலே 1ஆம் நாள் கர்த்தர் உண்டு பண்ணின அந்த வானங்களிலே சுடர்கள் என்னும் நன்மைகளால் நிரப்புகிறார். அந்த வானங்கள் வெறுமையாய் இருக்கிறதே, சுடர்கள் இல்லாமலே அங்கே வெளிச்சத்தை கர்த்தர் தேவனே பிரகாசமாக அங்கே கொடுத்திருந்தவர். அந்த வெளிச்சத்தையும் இருளையும் ஆளுவதற்காக, காலங்களை நிர்ணயிப்பதற்காக அங்கே சுடர்களை கர்த்தர் நன்மைகளாக நிரப்புகிறார். இனி 5ஆம் நாளிலே 2ஆம் நாளில் கர்த்தர் உண்டு பண்ணி அமைச்சு ஒழுங்குபடுத்தின நீர்நிலைகளின் மேலேயும் ஆகாயத்திலேயும் கர்த்தர் நன்மையான ஆகாயத்தின் ஜீவராசிகளினாலும் நீர்நிலைகளிலே நீர் ஜந்துக்களினாலும் கர்த்தர் நிரப்புகிறார். 6ஆம் நாளிலோ கர்த்தர் உண்டு பண்ணின வெட்டாந்தரையிலே அநேக மிருக ஜீவன்களையும் இறுதியாக எல்லா சிருஷ்டிப்பின் மகுடமாகவும் கிரீடமாகவும் அவர் தம்முடைய சாயலிலேயும் தம்முடைய ரூபத்தின்படியேயும் மனுஷனை கர்த்தர் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தர் வந்து அவர் சித்தம் கொண்டு அவர் நேசித்து இந்த பூமியிலே கர்த்தர் செய்த கிரியையின்படியே அவருடைய எல்லா சிருஷ்டிப்பின் மேலும் நாம் அவருடைய சாயலாக அவர் எப்படி ஆளுகை செய்து கொண்டிருந்தாரோ அதே தேவனுடைய ஆளுகையின் சாயலை இந்த மனுஷனுக்கு சிருஷ்டித்து கொடுத்து தேவன் ஆளுகை செய்தது போலவே நீங்களும் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி மனுஷனுக்கு ஆளுகையை கர்த்தர் கொடுத்தார். தேவ சாயலிலே மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆணும் பெண்ணுமாக ஆண்களும் பெண்களும் தேவ சாயலிலேயே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவன் தம்முடைய ரூபத்தின்படியே அனுகிரகங்களையும் ஆற்றலையும் ஞானத்தையும் கர்த்தர் அருளி நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், சகல ஜீவஜந்துக்களையும் சிருஷ்டிப்பையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு 2ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிறது என்ன? கர்த்தர் மனுஷனை எப்படி உண்டு பண்ணினார் என்கிற அவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டு பண்ணி இருந்தார். அந்த உண்டு பண்ணின மனுஷனுக்கு அங்கே ஜீவனற்றவனாய் அந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷனுடைய சரீரம் இருக்கிறது. அங்கே தேவன் மீண்டும் வந்தார். அங்கே வந்து அவர் ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதுகிறார். மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆகிறான். இப்படி மனுஷனை உண்டு பண்ணின கர்த்தர், தம்முடைய சாயலின்படியே உண்டு பண்ணின கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊற்றி கொடுத்து அவனுக்கு ஜீவனை கொடுத்த தேவாதி தேவன் இந்த மனுஷனை இப்பொழுது எங்கே கொண்டு வருகிறார்? ஏதேனும் தோட்டத்தை உண்டு பண்ணி அந்த தோட்டத்திலே அழைத்து கொண்டு வருகிறார். எதற்காக? ஆண்டு கொள்வதற்காக. எப்படி ஆண்டு கொள்ள வேண்டும்? அந்த தோட்டத்தை பண்படுத்தி அதை காக்கவும் வைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டு கொள்ளுங்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்க கேட்டவுடனே ஏதோ பெரிய ஒரு தலைமை பொறுப்பையும் ஏதோ ஒரு பதவியின் ஆசையையும் அது நமக்கு நினைப்பூட்டுவதில்லை, நினைப்பூட்ட வேண்டிய அர்த்தமில்லை. அங்கே ஆண்டு கொள்ளலுங்கிற அர்த்தமாக தேவன் எதை செய்ய வைக்கிறார்? கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்த தோட்டத்தில் அதை பண்படுத்துகிற ஒரு ஆண்டு கொள்ளுகிற நிலைமை, அதை காத்து கொள்ளுகிற, அதில் வேலை செய்கிற, அதை நன்றாய் பிரயாசப்பட்டு உழைக்கிற கடின உழைப்பென்னும் ஆண்டு கொள்ளுகிற திறனை கர்த்தர் அங்கே எதிர்பார்த்து வைக்கிறார். அப்படி பல தருணங்களிலே கர்த்தர் வந்து முதலாவது பிரகாசத்தை இந்த உலகத்திலே தந்தார். மனுஷனுக்குள்ளே ஜீவசுவாசத்தை தந்தார். மனுஷன் வாழ்வதற்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் அனுகிரகங்களையும் சுவாசத்தையும் நமக்கு வேண்டிய தண்ணீர் தேவைகளையும் நமக்கு வேண்டிய போஜனத்துக்கு வேண்டிய யாவற்றையும் ஒன்றும் குறைவில்லாமல் நேர்த்தியாய் கர்த்தரே சகலமும் நல்லதென்று அவர் கண்டு கர்த்தர் ஏற்படுத்தி இந்த மனுஷன் தனிமையாயிருப்பதும் நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் மனுஷனுக்கு நன்மையாக வந்து ஏற்ற துணையை உண்டு பண்ணினார். ஏற்ற துணையை உண்டு பண்ணி இங்கே தேவனும் மனுஷனாகி ஆதாமும் இருந்தார்கள். இரண்டாவது இப்பொழுது மனுஷனோடு கூட எல்லா ஜீவராசிகளும் இருக்கிறது. மூன்றாவதாக இப்பொழுது மனுஷனுக்கு இன்னும் ஒரு
மனுஷ துணையை கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே ஏற்படுத்துகிறார். 3 முக்கியமான உறவுகளை ஆதியாகமத்தின் முன்னுரை பகுதிகளிலே பக்கங்களிலே வாசிக்க நாம் அறிந்து கொள்கிறோம். 3 உறவுகள் என்ன? மனுஷனும் தேவனும் என்கிற ஐக்கியம். 2, மனுஷனுக்கும் சகல சிருஷ்டிப்போடும் இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம். எல்லா பூமி, மரங்கள், ஜீவராசிகள், எல்லா பிராணிகளோடும் இருக்கக்கூடிய ஒரு உறவு தொடர்பு. 3வதாக ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவை, அங்கே 3 உறவுகளை ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் ஆதியிலே கர்த்தர் ஏற்படுத்தி இருந்த அந்த உறவுகளுக்கும் இடையில் நடைபெற்றது என்ன? இந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொல்ல வேண்டிய தருணம் ஏன் வந்தது? இந்த எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவித்து உறவுகளோடு ஐக்கியமாய் அந்த தோட்டத்தில் தேவனோடு உலாவி வந்த அந்த தேவனுடைய பிள்ளைகள், தேவன் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை, தேவன் அவர்களுக்கு சொன்ன ஒரு போதனையை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கீழ்ப்படியாமையினாலே மீறினார்கள். அந்த தோட்டத்தின் நடுவே நிற்கிற ஒரு விருட்சத்தில் அங்கே 2 விதமான கனிகளை அங்கே பார்க்கிறோம். 1 ஜீவ விருட்சத்தின் கனி, 2 நன்மை தீமை அறியத்தக்க கனி. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் எந்தெந்தைக்கும் மனுஷன் உயிரோடு இருக்கிற நித்திய ஜீவனுள்ளவனாய் அவன் பலன் பெற்றிருப்பான். ஆனால் நன்மையையும் தீமையையும் அறியத்தக்க விருட்சத்தின் கனியும் அங்கே இருக்கிறது. அதை இந்த உண்டாக்கப்பட்ட ஸ்திரீ ஆகிய ஏவாளும் காண்கிறாள். அது புசிப்புக்கு நல்லதாகவும் தோன்றுகிறது, பார்வைக்கும் இன்பமாகவும் தோன்றுகிறது, புத்தியை தெளிவிப்பதற்கு ஏற்றதாகவும் அவள் காண்கிறாள். அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட கீழ்ப்படியாமைக்கு காரணமாக வந்த சர்ப்பம் என்று அங்கே அறியப்படுகிற இந்த தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாய் அவர்களை வழிநடத்த தூண்டின ஒரு பொல்லாங்கான தீய சக்தி உள்ள ஒரு ரூபத்தை அங்கே நாம் காண்கிறோம். அந்த சர்ப்பம் சொன்னது என்ன? தேவன் இவ்வாறு சொன்னது உண்டோ என்று தேவன் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக ஒரு சந்தேகத்தையும் கேள்வியையும் அங்கே தூண்ட வைக்கிறது. இன்றைக்கு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிற அந்த தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்றைக்கு அந்த தேவனுடைய வருகையில் அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமற்றவர்களாகவும் தைரியம் இல்லாதவர்களாகவும் நாம் திடனற்றவர்களாகவும் பயப்படுகிறவர்களாகவும் காணப்படுவதற்கு நமக்கும் தேவன் தந்த வார்த்தைக்கும் இடையிலே கிரியை செய்கிற எல்லா மனுஷர்களுக்கும் விரோதமாக தேவனுக்கு விரோதமான தீங்குகளை செய்வதற்கு நம்முடைய உள்ளங்களை தூண்டுகிற அதே தீய மறைந்திருக்கிற சக்திகள், அந்த சக்தியின் பிதாவானவன் இன்றைக்கும் எல்லா மனுஷர்களுக்கும் விரோதமாக செயல்படுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த சர்ப்பத்தின் தூண்டுதலினாலே பாவத்துக்கு உட்பட்ட ஜனங்கள், தேவன் அவர்களை தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியேற்றுகிறார். தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களுக்கு நடந்த நிலைமைகள் என்ன? சர்ப்பத்துக்கு முதலாவது ஒரு தண்டனையை அங்கே கொடுக்கிறார். என்ன? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அந்த ஸ்திரீயின் வித்தின் தலையை நசுக்குவாய் என்கிற ஒரு வாக்கை அங்கே சொல்லுகிறார். அவர் உன்னோடு போராடுவார் என்கிற ஒரு நிலைமையையும் அங்கே குறிப்பிடுகிறார். அதே போல இந்த ஸ்திரீக்கும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இதுவரைக்கும் ஆசீர்வாதமாய் சகல நன்மைகளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலைமையிலிருந்து நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது பிள்ளை பெறுகிற நேரத்தில் அதிக வேதனையின் ஒரு நிலைமையை அங்கே தெரிவிக்கிறார். மனுஷனுக்கு சொல்லுகிறது என்ன? மனுஷனுக்கு வேதனையாகவும் துக்கமாகவும் இந்த பூமி உனக்கு முள்ளுகளையும் குருக்களையும் முளைப்பிக்கும் என்கிற அனுபவத்தையும் அங்கே சொல்லுகிறார். அப்போ மிகவும் சமாதானமாகவும் ஸ்நேகமாகவும் ஐக்கியமாகவும் கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருந்த இந்த உறவுகளில் ஒரு பிளவையும் ஒரு தடையான அனுபவங்களையும் ஒரு மாற்றங்களையும் நாம் பார்க்கிறோம். இப்படி தேவனோடு இருந்த ஐக்கியத்தை மனுஷனுடைய பாவத்தினால் இழந்து போனான்.
அதே போல தேவன் மனுஷர்களுக்குள் கொடுத்திருந்த இந்த சிநேகத்திற்குள் இப்பொழுது என்ன, இந்த ஸ்திரீயோடு சொல்லுகிறார், அவள் ஆசை அவன் புருஷனை பற்றி இருக்கும், ஆனால் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் தேவன் சிருஷ்டித்து நேர்த்தியாய் சிருஷ்டித்த உலகத்தில் பாவத்தினால் உண்டான வீழ்ச்சியினால் இன்றைக்கு எல்லா மனித உறவுகளுக்கு இடையிலும் இந்த இழுபறி இன்றும் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவது வரையிலும் அது நீடித்து கொண்டிருக்க நாம் காண்கிறோம். ஏன் நமக்குள்ளே பல சிநேக குறைவுகள், ஏன் மனிதர்களுக்கிடையிலே எத்தனை விரோதங்கள், எத்தனை கொலைகள், எத்தனை பொறாமைகள், எத்தனை போட்டி மனப்பான்மைகள், எத்தனை பதவி ஆசைகள், மற்றவர்களை பதவியிலிருந்து அவர்களுடைய சிங்காசனத்திலிருந்து எப்படி அவர்களை விழுத்து கீழே தள்ள முடியும், எப்படி நான் பதவியில் ஏற முடியும் என்று ஆசைப்படுகிற அனுபவங்கள், இது பாவத்தின் வீழ்ச்சியினால் உலகத்தில் உண்டாயிருக்கிற பரிதாபமான நிலைமைகள். அதுபோல பூமியிலே நாம் அநேகம் பிரயாசப்பட்டாலும் அநேக நேரத்திலே பலன்கள் கிடைப்பதில்லை. பூமியிலே மனுஷனுக்கும் பூமிக்கும் இருந்த சமாதானமான உறவில் ஒரு மாற்றத்தையும் நாம் காண்கிறோம். இப்படி இருக்க மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்த சமாதானத்திலும் ஒரு பிளவை நாம் காண்கிறோம். தேவன் இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து போன மனுக்குலத்தை மீட்பதற்காக தேவன் ஒரு மீட்பரை அனுப்ப கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னாகவே சித்தம் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்ப மனுஷனை கர்த்தர் சிருஷ்டித்தவர், மனுஷன் விழுந்து போகும் பட்சத்தில் அவனை மீட்க வேண்டும் என்று தேவன் நம்மேல் அன்பாக இருந்தார். எல்லா மனுஷர்களுக்குள்ளும் பாவமும் பாவத்தினால் அநேக துன்மார்க்கங்களும் அநேக சிநேக குறைபாடுகளும் வளர்ந்து கொண்டே இருக்க தேவன் நம் ஒவ்வொருவரையும் நேசித்து அவருடைய வார்த்தையினால் அவருடைய சித்தத்தின்படியே அவர் நம்மை சந்திக்கிறார். நோவா என்கிற மனுஷன் இருக்கிறார், அதற்கு முன்னே ஏனோக்கு என்கிற மனுஷன் வாழுகிறார். இவர்களும் இதே பாவத்தில் விழுந்த உலகத்தில் வாழுகிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற சாட்சி என்ன? அவர்கள் இருவரும் தேவனோடு சஞ்சரித்தார்கள். அவர்கள் தேவனோடு சஞ்சரித்து அதன் மூலமாய் அவர்கள் அடைந்த அனுகிரகங்கள், அவர்களுடைய சந்ததிகள் அடைந்த அனுகிரகங்கள் மிகவும் ஏராளமான சமாதானமான திரட்சியான அனுபவங்கள். இந்த ஏனோக்கு 300 வருஷம் இந்த உலகத்தில் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவன் அவனை மரணத்தை காணாமலேயே அவர் எடுத்துக்கொண்டார். அதுபோல எலியா என்கிற தேவ மனுஷனுடைய அனுபவமும் கூட. இங்கே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவை கர்த்தர் அந்த பூமி முழுவதும் சீர்கெட்டிருக்கிற நிலைமையிலே ஒரு ஜலப்பிரளயத்தை அனுப்பி அந்த பூமி முழுவதையும் கர்த்தர் சுத்தம் செய்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனால் அதற்கு மத்தியிலே கிருபை பெற்ற தன் ஜனத்தாருக்குள் தான் வாழ்ந்த காலத்திலே நீதிமானாகவும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனுமாய் வாழ்ந்த இந்த நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் ஒரு பேழையை உண்டாக்க பண்ணி அங்கே காப்பாற்றுகிறார். இன்னும் அநேகர் பேழைக்குள் பிரவேசிப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அழிவு வருமுன் நோவா வாழ்ந்த வாழ்க்கையும், நோவா தேவனுக்கு முன்பாக நீதிமானாக வாழ்ந்ததை போல அநேகர் வாழ்ந்து நோவாவோடு சேர்ந்து பேழைக்குள் உட்பட்டவர்களாக காக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் நீதியை தேடவில்லை, அவர்கள் துன்மார்க்கத்தை தேடினார்கள். அவர்கள் மாம்ச இச்சைகளின் பின்னாகவே அவர்கள் மனம் போகிற போக்கிலேயே மனம் விரும்பினவைகளே செய்யவும், மனம் இச்சிக்கிறவைகளை அவைகள் தங்களுடைய பெருமையினாலே எதை வேண்டுமானாலும் நான் அனுபவித்துக் கொள்ளுவேன் என்கிற கர்வத்தினாலும் அகந்தையினாலும் இன்னும் மனுஷர்கள் செயல்படுவது போலவே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கூட பாவத்தின் பலன் அநேக நேரங்களிலே செயல்படுவது போலவே அன்றைக்கு எல்லா மனுஷர்களுக்கும் செயல்பட்ட அந்த உந்துதல்களுக்கு மனுஷர்கள் தங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்து பாவத்தில் தேசம் சீர்கெட்டிருக்கிற காலம். தேவன் அந்த ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ணின பின்பு சொன்னார், நான் இனி தேசத்தை இப்படிப்பட்ட பிரளயங்களினால் அழிப்பது இல்லை என்று என்னுடைய வில்லை நான் வானத்திலே வைத்தேன். இனி இப்படி நம்ம செய்யக்கூடாது என்று ஒரு போர் வீரன் வந்து தன் வில்லை எடுத்து அங்கே வைத்து விடுகிறதை போல
வானவில் இன்றைக்கு சர்வ மனுக்குலத்தும் கண் காண்கிற அழகு காட்சி அல்ல, அது தேவனுடைய உடன்படிக்கையின் தீர்மானம். நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அந்த தேவனுடைய கிருபையே என்பதற்கு அச்சாட்சியாக இன்றைக்கும் வானவில் வானங்களிலே தோன்றுகிறது. அந்த தேவன் கொண்ட அந்த இரக்கத்தின்படியே தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறார். அவர் ஆபிரகாம். அந்த மனுஷனை கர்த்தர் அழைக்கிறார். அந்த மனுஷன் மூலமாக பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவனை அழைத்த பொழுது தேவனுடைய சொல்லுக்கு அவன் ஆபிரகாம் அப்படியே சொற்கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழடங்கி வருகிறார். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, வயது 99-100 ஆகிறது. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையின்படியே வாக்கு மாறாத கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த உலகத்திலே ஜெயமாக. முதல் நாளில் நாம் கேட்டது என்ன? செவி கொடுத்தல். எதற்கு செவி கொடுக்க வேண்டும்? கர்த்தருடைய சித்தமாகிய அவருடைய சத்திய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். 2ஆம் நாள் கேட்டோம், நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றபடியே நம்முடைய ஜெபங்கள் காணப்பட வேண்டும். நமக்கு வேண்டியவைகள் எல்லாம் ஜெபித்தால் கிடைப்பது இல்லை. கர்த்தருடைய வார்த்தையில் அருளப்பட்டிருக்கிற தேவனுடைய உள்ளத்தின் சித்தத்தின்படியும் நீதியின்படியும் கர்த்தருடைய சித்தத்தை நாம் ஜெபங்களிலே கேட்போமானால் அவைகளை நமக்கு அருளுவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3வது நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட, அவருடைய வருகையை பற்றி அறிவிக்கப்பட்ட ஒரு திருச்சபையை குறித்து நாம் தியானிக்க 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துக்கு நிருபத்துக்கு நம்முடைய கவனங்களை திருப்பிக் கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் வசனம். எந்த தருணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை இந்த தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார்? அப்போ எதற்காக கர்த்தருடைய வருகையை பற்றி விசேஷமாய் இந்த தெசலோனிக்கே சபைக்கு அறிவிக்கிறார் என்று நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அல்லேலூயா. எந்த நிலைமையில் அங்கே இருந்தது என்று அவர் தெரிவிக்கிறார்? வெகு போராட்டம். இந்த தெசலோனிக்கே சபையில் பவுல் செய்த ஊழியத்தை பற்றி அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் பின் சென்று உங்கள் தனி தியானங்களில் வாசிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பவுலும் சில்வானுவும் தீமோத்தேயும் 3 பேரும் இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் அவர்கள் ஊழியம் செய்ய செல்லுகிறார்கள். அங்கே சில சமாதானமான நபர்களை அவர்கள் கண்டு அவர்களோடு கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே அறிவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? அவர் பாவங்களுக்காக மரிக்கும்படி வந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மீண்டும் வரப்போகிறார் என்கிற செய்தியை இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷமாக அறிவித்தார்கள். அங்கே யாசோன் என்கிற நபரும் இன்னும் சில ஸ்திரீகளும் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு இவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதன் நிமித்தம் அங்கே வெகு போராட்டம் உண்டாயிற்று. அந்த யாசோனுடைய வீட்டில் இருந்த இந்த 3 பேரையும் தேடி இவர்களை கொல்லும்படியாக அநேக ஜனங்களை திரளாக சேர்த்து கொண்டு அங்கே கூட்டமாக வந்த நேரத்தில் இவர்கள் உயிருக்கு தப்பி பிழைக்க அந்த ஜனங்கள் உதவி செய்ய அந்த யாசோனையும் கூட இருந்தவர்கள் மற்றவர்களையும் அவர்கள் பிடித்து அங்கே சங்கத்திற்கு சென்று அங்கே பிறகு அவர்கள் எங்கே என்று கேட்கிறார்கள். பின்னே அவர்களை ஜாமீனிலே விடுகிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வெகு போராட்டத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபை இந்த தெசலோனிக்கே சபை. 3 ஓய்வு நாட்கள் அந்த இடத்தில் இவர்கள் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது 3
வாரங்கள். 3 வாரங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறார்கள். பிரசங்கித்து இப்படிப்பட்ட உபத்திரவத்து நிமித்தம் ஓடி தப்பி பிழைத்த அத்தேனை பட்டணத்தில் வந்த பவுல் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இனி இந்த தெசலோனிக்கேயில் இருக்கிற விசுவாசிகள் இவ்வளவு குறுகிய காலத்தில் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை இவ்வளவாய் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேவனை நோக்கி நம்பிக்கையோடு அந்த தேவனுள்ள தேவன் பேசுகிற ஜீவ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாய் தேவனுடைய அனுபவத்தை பெற்றவர்களாய் இவ்வளவு கர்த்தரை நோக்கி திரும்பினார்களே என்று 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தெரிவிக்கிறார். வாசியுங்கள். ஏனெனில் அவர் சென்ற மற்ற இடங்களிலே மக்கதோனியாவில் இருக்கிற ஜனங்கள், அங்கே தெசலோனிக்கேயாவில் இருக்கிற தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற இந்த ஜனங்கள் இவ்வளவு கர்த்தரை விசுவாசித்து மனம் திரும்பினவர்களாக தேவனுடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நற்சாட்சியை அவர் கேள்விப்பட்டு, ஐயோ, கொரிந்துவிலே பல நாட்கள் நான் இருந்த வசனங்களை சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு கிடைத்ததே, இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் வசனம்தான் சொல்லிக் கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததே, அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ என்று இவர் ஏக்கம் கொள்ளுகிறார். அவருடைய ஏக்கத்தை பாருங்கள். இந்த ஊழியக்காரனுடைய கரிசனையை பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். கடந்த வாரத்தில் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவின் பிற்பகுதியில் எழுதப்பட்டிருந்த ஒரு சொற்றொடர் என்ன? சுயநலம் மிகுந்த இந்த உலகத்திலே சுயநலம் இல்லாத ஒரே உறவு அம்மாதான் என்று அங்கே எழுதப்பட்டிருந்தது. இங்கே ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சுயநலம் இல்லாத உறவாகிய தாயின் அந்த ஸ்நேகம் தன் பிள்ளையை மாத்திரமே அதிகமாய் நேசித்து மற்றவருடைய பிள்ளைகளை அவ்வளவாய் நேசிக்காத சுயநலத்தையும் இன்றைக்கு அநேக தாய்கள் மத்தியிலே காண முடிகிறது இல்லையா? ஆனால் இங்கே கர்த்தருடைய ஊழியக்காரனாக பவுல் ஒரு தாயானவளுக்கு இருக்கிற ஸ்நேகத்தை போல எங்கள் ஜீவனையும் கொடுக்க நாங்கள் மனதுள்ளவர்களாக ஆயத்தமாக இருந்தோம் என்று அங்கே சொல்லுகிறார். இப்போ தாயின் ஸ்நேகத்தை போல ஜீவன் கொடுக்கிற நேசம் மாத்திரமல்ல. தொடர்ந்து நீங்கள் 11-12 வசனங்களை பார்த்தால் 12ஆம் வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்கள் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் புத்தி தேறுதல் எச்சரிப்பையும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். இப்போ தாயின் உள்ளத்தையும் பவுல் இந்த ஜனங்களுக்கு ஸ்நேகமாக அங்கே ஊழியம் செய்திருக்கிறார். தகப்பனின் உள்ளத்தை போல கண்டிப்பும் எச்சரிப்பும் தேர்தலையும் அங்கே அளித்திருக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு தாயை போல ஒரு நேசம் மாத்திரம் நமக்கு விருப்பமாக இருக்கிறது. தகப்பனுடைய கண்டிப்பு அநேக பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நம்மை நேசித்து நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் வளரும்படி, நாம் மேன்மை அடையும்படி நமக்கு எச்சரிப்பான கண்டிப்பான அநேக சிக்ஷைகளின் வழியாகவும் நம்மை அவர் கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற கூட்டத்திற்குள், இதே பரிசுத்த வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிற அநேக கூட்டத்திற்குள் தேவன் அன்பாக இருக்கிறார் என்பது மாத்திரமே அவர்களுக்கு பிரியமாக இருக்கிறது. தேவன் கண்டிப்புள்ளவராக இருக்கிறார் என்பது அநேக ஜனங்களுக்கு விருப்பமில்லை. தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதை மாத்திரமே சொல்லி போகிற ஆராதனையின் ஆரம்பம் முதல் இறுதி முடிய அவர்களுடைய போதனைகளிலும் தேவனுடைய அன்பை மாத்திரமே சொல்லி போகிற பிரசங்கங்களும் பிரசங்கியார்களும் இன்றைக்கு மலிந்து கொண்டிருக்கிற இந்த காலமாக இருக்கிறது.
நாம் வளர்வதற்கு தேவன் சொல்லித் தருகிற அவருடைய வார்த்தைகளிலிருந்து அருளப்படுகிற கூர்மையான சிக்ஷையான நேசத்தின் மிகுதியினாலே நம் வாழ்வில் நாம் சீர்பெறுவதற்கும் நாம் பலன் கொடுப்பதற்கும் எப்படிப்பட்ட பலன்களை பற்றி கேட்டோம்? 2 மடங்கு, 5 மடங்கு, 7 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு, கோடி மடங்கு என்று நாம் கேட்டது மட்டுமல்ல, ஒருவன் ஒரு விதை 100 பலன் கொடுப்பதை பற்றி கர்த்தர் நம்மோடு பேசினாரே. அவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாம் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படுகிற அனுபவத்தில் நம்முடைய பரலோக தகப்பன் நம் ஒவ்வொருவரையும் தாயின் கருவிலே தோன்ற பண்ணின நம்முடைய பரமபிதா அவருடைய வார்த்தைகள் மூலமாய் நம்மை அவர் வழி நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாயை போல அவர் நம்மை நேசிக்கவும் அவர் செய்கிறார். நமக்காக அவர் தம்முடைய ஜீவனையே தந்திருக்கிற நல்ல நேசராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார் என்பதை இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியில் உருவாக்கப்பட்ட ஒரு திருச்சபைக்கு பவுல் தெரிவிக்கிறார். இன்னும் இந்த ஜனங்கள், இந்த பவுல் இங்கே வெளியே சென்ற பின்பு இந்த ஜனங்களுடைய நிலைமை என்ன? 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் கவனித்து பார்ப்போம். 2ஆம் வசனம், இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இந்த ஜனங்கள் மீண்டும் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். இப்போ வெகு போராட்டம் உண்டாயிற்று. கடினமான உபத்திரவங்கள் வழியாக இந்த தெசலோனிக்கே ஜனங்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே அவர்கள் சந்தோஷமாய் இருப்பதற்கும், அவர்கள் தைரியமுள்ளவர்களாய் வாழ்வதற்கும், அவர்கள் வெற்றியாய் வாழ்வதற்கும் பவுல் அவர்களுக்கு நினைப்பூட்டுவது எதை பற்றி? இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் எல்லா நன்மைகளையும் தரும் என்று ஒருபோதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம். உலகத்தில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக அதன் காலத்திலே செய்வதற்கு நம்மை உண்டு பண்ணின தகப்பன், நம்மை சிருஷ்டித்து வாழ வைக்கிற கர்த்தர் உண்மையுள்ளவராக போதுமானவராக இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அப்படி இருக்க அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகம் கொடுத்தது என்ன? சிலுவையின் பாடுகள். உலகம் கொடுத்தது இகழ்ச்சி, நிந்தை. இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி போனது என்ன? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தவர் மீண்டும் நம்மை அந்த ஜெயத்திற்குள்ளாக நம்மை சேர்த்துக்கொள்ள மீண்டும் ஒரு விசை அவர் வெளிப்பட அவர் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தனக்கு கிடைத்த பாடுகளை மகிமை என்று அறிக்கை செய்ததை யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் முதல் வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவின் பாடுகளை அவர் தேவன் தன்னை மகிமைப்படுத்துகிற தருணமாக அறிக்கையிட்டிருந்தார். அதுபோலவே 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் அதன் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1:11. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் நாம் என்ன செய்ய போகிறோம்? அவரிடத்தில் மகிமைப்பட போகிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக பாடுகள், போராட்டங்கள், கஷ்டங்களின் வழியாக நாம் கடந்து நம்முடைய வாழ்க்கையில் பிரயாசப்பட்டு நாம் தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் நேசித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க நம்முடைய வாழ்வின் இறுதி என்ன? அந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நடக்கிறது என்ன? அந்த 9ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறார் பாருங்கள். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது நாம் மகிமைப்படுகிற அனுபவம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மகிமையை தேடி ஒருபோதும் ஓட வேண்டாம். உலகத்தின் மகிமை அழிந்து போகிற புல்லுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தர்ஷீசின் கப்பல்கள்
மிகவும் மகிமையாய் பேசப்பட்டவைகள். டைட்டானிக் கப்பல்களைப் போல அந்த காலத்தில் தர்ஷீஸின் மகத்துவமான கப்பல்களை பற்றி பேசிக்கொள்வார்கள். மனுஷர்கள் வீராப்போடு அகந்தையோடு அதை நான் சாதித்தேன், இந்த கேதுரு மரங்கள் என்று தங்களுடைய மேன்மைகளை எல்லாம் பற்றி பேசிக்கொள்வார்கள். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது என்ன? ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாள் ஒன்று வருகிறது, அந்த நாள் வரும்போது அது தர்ஷீஸின் கப்பல்கள் மேலும் உலகத்தில் காணப்படுகிற சகல பெருமைகளின் மேலும் அது ஜலப்பிரவாகம் போல் அது வரும். சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி அந்த அதிகாரம் நிறைவடைகிறது. மனுஷன் எவ்வளவுதான் மகிமை புரிந்தவனாய் இந்த உலகத்திலே தன்னை வளர்த்து கொண்டாலும் மேன்மைப்படுத்தி கொண்டாலும் நாசியிலே சுவாசம் உள்ள வரைதான். அல்லேலூயா. தேவன் நமக்கு ஜீவனை தந்தவர். நம்முடைய வாழ்விலே இந்த நாசியிலே சுவாசம் இருக்கும் வரையிலும் நாம் கர்த்தரை பற்றுகிற விசுவாசத்தோடு, அவரை பற்றுகிற அந்த நல் மனசாட்சியோடு நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டு வெகு போராட்டங்களின் மத்தியிலும் பிரயாசங்களின் மத்தியிலும் அவருக்கு புகழ்ச்சியாக சாட்சியாக மகிமையுள்ள ஜீவியம் செய்ய கர்த்தருடைய வசனத்தினாலே கர்த்தர் நம்மை நினைப்பூட்டுகிறார், நமக்கு போதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமை பொருந்தினவராய் வெளிப்பட்டு வரும்போது நாம் அவரிடத்தில் மகிமை அடைகிறோம். ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன? அவர் எப்படி மகிமையுள்ளவராக இருக்கிறாரோ, அவர் எப்படி தேவனுடைய கனத்தை பெற்றவராக இருக்கிறாரோ, அதே போன்ற மகத்துவத்திற்கு உள்ளாக அவரை சார்ந்து அவரை பின்பற்றி கர்த்தருடைய சத்தத்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளின்படி பிரியமாய் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தராலே மகிமையையும் கனத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த கர்த்தருடைய வருகை நமக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. இந்த உலகத்திலே தமிழ்நாட்டின் நிலைமையை சற்று திரும்பி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டு வருகிற செய்திகள் என்ன? சிறு பிள்ளைகள் சிதைக்கப்பட்ட நிலைமையிலே கண்டெடுக்கப்படுகிறார்கள். அநேக பச்சிளம் குழந்தைகள் துன்மார்க்கமாய் கொடுமையாய் கொலை செய்யப்படுகிறார்கள். அநேகர் துன்மார்க்கமாய் நடத்தப்படுகிறார்கள். மூர்க்கமாய் குரூரமாய் அசூரத்தன்மைகளோடு அநேக சொஸ்த புத்தி இல்லாமல் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் ஜனங்களை மதிக்க வேண்டியவர்கள், ஒருவரோடு ஒருவர் சிநேகமாய் ஒருவருக்கொருவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டியவர்கள், மனுஷன் என்கிற மதிப்பையே மரியாதையே அறியாதவர்களாக ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிற நிலைமைகளை, பெருகிக் கொண்டிருக்கிற பாவத்தின் நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையிலே நமக்கு நம்பிக்கை என்ன? நமக்கு நம்பிக்கை என்ன? இந்த உலகத்திலே எவ்வளவுதான் பிரயாசம் பட்டாலும் துன்மார்க்கங்கள் நிலைத்து கொண்டு போகிறதே. எவ்வளவுதான் நாம் வேண்டினாலும் விரும்பினாலும் இன்னைக்கு நாம் நினைத்திருக்கிறபடி நீதி கிடைப்பது இல்லை. அநேக இடங்களில் நீதியை தேடி செல்லுகிறோம், ஆனால் நமக்கு கிடைத்திருப்பதோ ஏமாற்றமாக இருக்கிறதே. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட வளர்ந்து கொண்டு போகிற துன்மார்க்கங்களின் நிலைமைகள் மத்தியிலே நமக்கு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே தேவனுடைய நீதி நிறைவேறும். இந்த உலகத்திலே நியாயம் இல்லாமல், நியாயம் கிடைக்காமல் இருக்கிற எல்லாருக்கும் முன்பாக நியாயம் விசாரிக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நிற்க வேண்டிய சத்திய அவருடைய சிங்காசனத்திற்கு நிற்க வேண்டிய ஒரு தருணத்தை வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவருடைய வருகை மின்னலை போல கிழக்கிலிருந்து மேற்குக்கு நேராக அவ்வளமாய் வானங்களிலே பிரகாசித்து எரிகிற மின்னலை போல தேவனுடைய வருகை பிரகாசமாக பிரத்யட்சமாக இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட மகிமையிலே நீங்களும் நானும் காணப்படுவோம் என்பது நமக்கு இருக்கிற தைரியமான நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே இந்த தெசலோனிக்கே ஜனங்கள் செய்தது என்ன? இவர்களுக்கு இவ்வளவு கஷ்டங்களும் பிரயாசங்களும் இருக்கிற நிலைமையிலே இந்த பவுல் சுவிசேஷன் அவர்களிடத்தில் போதித்தது என்ன? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தால், எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை. 5ஆம் வசனத்தில், நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே
சாட்சி என்று சொல்லுகிறார். அதுபோல 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் பாருங்கள். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அது எப்படி அறிந்திருக்கிறார்கள்? நாங்கள் உங்களுக்கு போதித்திருக்கிறோம், முன் அறிவித்திருக்கிறோம். என்ன? 4ஆம் வசனம், நமக்கு உபத்திரவம் வருமென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோதே உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமாய் அவரை சார்ந்து வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும் என்ன உண்டு என்று மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது? உபத்திரவங்கள், பிரயாசங்கள், கட்டுகள், காவல்கள், போராட்டமான சூழ்நிலைகள் உண்டு என்பதே தேவனுடைய ஒரு நியாயமாக அவரை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் தெரிவித்து அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக மேடைகளிலேயும் அநேக இடங்களிலேயும் நாம் கேட்கிறது என்ன? வசனத்தில் இருக்கிற ஒரு பகுதி மாத்திரம் நாம் கேட்கிறோம். கர்த்தர் நமக்கு நம்ம நன்மைகளை செய்கிறார் என்கிற ஒரு பக்கத்தை மாத்திரமே அநேக இடங்களில் நாம் கேட்க நாம் விளைகிறதே. இன்றைக்கு சத்திய வசனத்தை நாம் கவனித்து பார்ப்போம். கர்த்தர் நம் வாழ்விலே அநேக நன்மைகளையும் விடுதலைகளையும் அற்புதங்களையும் ஏராளமாக நம் வாழ்வில் ஜெயமாக செய்கிறார். அதே நேரத்தில் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு நீதியாக நியாயமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பங்கு என்ன? அவருடைய மரணத்தோடு நாம் இசைந்து வாழுகிற ஒரு மரணத்துக்கு உள்ளாகிற ஒரு அனுபவத்தை வேதவசனம் பலனாகவும் ஒரு நியாயமாகவும் அங்கு வேதவசனத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்க நாம் காண்கிறோம். இப்படி இருக்க தேவனுடைய சத்தியத்தின் மூலமாக நாம் பிரகாசம் அடைய தேவன் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிற நாம் செய்ய வேண்டியவைகள் என்ன? 1 தெசலோனிக்கே தீத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பன்னிரண்டு. ஆ 13. ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய வாழ்வில் இருக்கிற அவபக்திக்குரிய நிலைமைகள், கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியாமல் இருக்கிற நிலைமைகள், துன்மார்க்கங்கள், பாவங்கள் யாவற்றையும் நம் வாழ்விலிருந்து நாம் விலக்கி கர்த்தருக்கு முன்பாக அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று அவருடைய வருகையை முன்னிட்டு நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை எதிர்பார்த்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்வில் என்னென்ன குறைகள் உண்டு, பாவங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்து தேவனே இவைகளிலிருந்து என்னை ரட்சியும் என்று பரிசுத்தமாய் வாழ நாம் தீர்மானிக்க வேண்டும். அதுபோலவே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறதை நாம் கவனித்தால், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் என்று 2ஆம் வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வருகையில் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படி அவருடைய வருகைக்கும் அவரே போல் நாம் இருக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாய் மகிமை அடைகிற அனுபவத்துக்கு ஆயத்தமாகிற நாம் இன்றைக்கு அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் சுத்தமுள்ளவர்களாய் இருக்க அவருடைய வருகை நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை கவனித்து பார்த்தால், 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள்.
முதலாவதாக அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுகிறவர்கள் நாம் பரிசுத்தமடைய, அவபக்திகளை, பாவத்தின் நிலைமைகளை, சுத்தமற்றவைகளை நம் வாழ்விலிருந்து களைந்து போட நாம் நினைப்பூட்டப்படுகிறோம். இரண்டாவதாக நாம் வாசிக்கும் பொழுது இந்த 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 12, 13 வசனங்களிலே நாம் ஒருவரிலொருவர் அன்பாயிருப்பது, கர்த்தரில் விசுவாசமாய் இருக்கிற, நற்கிரியைகளை செய்கிற கிரியைகளிலே நாம் பெருகுகிறவர்களாக கர்த்தருடைய வசனம் இருக்க, கர்த்தருடைய வசனம் நாம் இருக்க நம்மை போதிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்காக நாம் எதிர்பார்த்து பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிற அதே நேரத்தில் ஒருவரோடு ஒருவர் நாம் அன்பில் உபத்திரவங்கள் மத்தியிலே நிலைத்திருந்தால் அவருடைய வருகையிலே அவர் நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளுகிற ஐக்கியத்திலே நாமும் பங்குள்ளவர்கள் ஆவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சோதனை என்ன? அன்பில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிற நிலைமைகளை பாருங்கள், நம்முடைய வீடுகளிலே இருக்கிற நிலைமைகளை பாருங்கள், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற நிலைமைகளை பாருங்கள். அன்றைக்கு தெசலோனிக்கே சபையில் இருக்கிற விசுவாசிகள் கர்த்தருடைய வருகைக்கென்று எதிர்பார்த்து நம்பிக்கையோடு அந்த மகிமையில் பங்கடைகிறதுக்கு ஆயத்தமாக இருந்தவர்கள், அவர்கள் அன்பிலே பெருகி இருக்கிற சாட்சி ஒரு முறை அல்ல, நீங்கள் அன்பிலே பெருகி இருக்கிறீர்கள், இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் என்று பவுல் அவர்களுக்காக ஜெபிக்கிற அனுபவங்களை 3-4 இடங்களிலே நாம் மீண்டும் மீண்டும் கவனிக்கிறோம். இன்றைக்கும் அவருடைய வருகையிலே ஆயத்தமாக, வருகைக்கென்று ஆயத்தம் அடைகிற நாம் நம்முடைய வாழ்விலே பரிசுத்தத்திற்கு குறைச்சலாக இருக்கிற சகல காரியங்களை நம்ம வாழ்விலிருந்து ஒழித்து விடவும், அன்பிற்கு தடையாக இருக்கிற சகல தடைகளையும் மேற்கொண்டு தேவ அன்பினாலே, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிற தேவ அன்பினால் நிறைந்தவர்களாக நாம் அநேகருக்கு அன்பு காட்டவும், நாம் விசுவாசத்திலே அவருடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே சகல நற்கிரியைகளிலும் நாம் பெருகவும் கர்த்தர் நமக்கு கிருபை அருளுவாராக. ஹல்லேலூயா. இனியும் 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரத்தில் நாம் கவனித்து பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 4 அதிகாரம் 19-20 வசனங்களை பார்த்தால், ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். 21 வசனம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதையை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிற நாம் அவருடைய தீர்க்க தரிசனத்தை குறித்து அற்பமாய் இருக்க வேண்டாம். ஆனால் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிற அனுபவத்தை இன்றைக்கு அநேக இடங்களிலே தவறான ஒரு பயன்பாட்டை நாம் பார்க்க முடிகிறது. தீர்க்க தரிசனத்தை பற்றி பவுல் இங்கே சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? 21 வசனம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமான தேவனுடைய வசனத்தில் சத்தியமாய் நன்மையானதாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற நன்மையான தீர்க்க தரிசன அர்த்தம் என்ன, தீர்க்க தரிசன வசனம் என்ன என்பதை அறிந்து அதை நாம் பற்றிக்கொள்ள வேத வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அதிகாரத்தில் அவருடைய வருகையை பற்றி சொல்லி ஆரம்பிப்பது என்ன? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்தக்கள் உங்களுக்கு உள்ளே எழும்புவார்கள். தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. ஆனால் தீர்க்க தரிசனம் என்ன, சத்திய தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் அறிவுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிற நிலைமையிலே அறிமுகப்படுத்தப்படுகிற அநேக நபர்கள் கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிவதற்கும் கர்த்தரை நேசிப்பதற்கும் கர்த்தருக்கென்று கீழ்ப்படிந்து வாழுகிற அனுபவத்திற்கும் நேராக ஜனங்களை நடத்துவது இல்லை. அவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் ஜனங்களை நன்மைக்கு ஏதுவாகவும் உலகத்தின் அநேக ஆஸ்திகளுக்கும் உலகத்தில் செல்வத்துக்கும் நேராக அவருடைய ஆசையை திசை திருப்பி விடுகிறது. அது மாத்திரமல்ல, அவைகள் அந்த ஊழியக்காரர்களின் லாபத்திற்கு ஏதுவாக அவர்கள் ரகசியமாக சூழ்ச்சி பண்ணுகிறதாக இந்த உலகத்தில் நாம் காண்கிறோம். அப்படி இருக்க நாம் அற்பமாக எண்ணாமல் கர்த்தருடைய சத்திய தீர்க்க தரிசன வசனமாக அவரை நேசிப்பதற்கும் அவருடைய வார்த்தையை நேசிப்பதற்கும் அவர் தந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிப்பதற்கும்
அவருடைய அன்பும் அவருடைய சத்திய வசனம் நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த கடைசி நாட்களிலே வஞ்சிக்கப்படாமல் அவருடைய வருகையிலே காணப்படுவதற்கு அநேக வஞ்சனையின் வார்த்தைகள் தெசலோனிக்கே சபையை சந்தித்தது. இந்த தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது சிலர் வந்து ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்லி போயிருக்கிறார், என்ன, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்துவிட்டார், அதனால தான் இவ்வளவு துன்பங்கள் நீங்கள் பட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று. அப்போ பல விதமான புரட்டான போதனைகளை அநேகர்கள் வந்து புரட்டி போதிக்கும் போது சத்திய வசனத்தை நாம் கவனித்து பார்த்தால் அந்த வசனம், சத்திய வசனம் நமக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பி பரிசுத்தமாய் தேவனுக்கு நேராக நாம் ஜீவிப்பதற்கு நம்மை சத்திய தீர்க்க தரிசன வசனங்கள் நம்மை போதிக்கிறது. பழைய ஏற்பாட்டின் பகுதிகளிலே நீங்கள் திரும்பி பார்த்தால் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவித்து அவர்கள் கர்த்தருக்கு ஏற்றவாறு ஜீவிக்க அவர்களை வழிநடத்தியவர்கள். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் வரவேற்கப்படுகிறார்கள். அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் அடித்து விரட்டப்பட்டார்கள். ராஜாக்கள் அவர்களை சிறைச்சாலையில் போடுவித்தார்கள். கர்த்தருடைய சித்தத்தை கீழ்ப்படிவதற்கு அவர்களை வழிநடத்தினபடியினால், பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்புவதற்காக எச்சரித்தபடியினால் இன்றைக்கு சத்திய தீர்க்கதரிசன வசனத்தை அற்பமாக எண்ணாமல் அவரை நேசிப்பதற்கு நாம் பிரயாசப்படுகிறவர்களாக, வஞ்சிக்கப்படாமல் காக்கப்பட கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்தருளுவாராக. இறுதியாக, ஆதியிலே தேவன் ஏற்படுத்தின தேவனுக்கும் மனுஷனுக்கு இருந்த உறவை தேவன் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷர்கள் செய்த பாவத்தினால் உண்டாகின தண்டனையாகிய மரணத்தை அவர் தம்முடைய மாம்சத்திலே ஏற்றுக்கொண்டு அவருடைய மரணத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற யாவருக்கும் நித்திய ஜீவனை தந்தருள இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக அவர் பாடுகள் பட்டார், ஜீவனையே தந்தார். நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். அவர் நம்முடைய பாவங்கள் ஒவ்வொன்றுக்கும் பதிலாக அடிக்கப்பட்டார். இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என்னுடைய குறைகள், என்னுடைய பாவங்கள், ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் உம்முடைய ரட்சிப்பை தந்திருள வேண்டும், எங்களுடைய குடும்பங்களில் உம்முடைய சமாதானத்தை தந்திருள வேண்டும் என்று நாம் தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் மன்றாடினால் அந்த இயேசு கிறிஸ்துவின் சத்திய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களின்படியே, சத்திய வழிகளின்படியே கர்த்தருக்கு நேராக பரிசுத்தமாய் ஜீவிக்க மனம் திரும்பினால் கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அவருடைய நித்திய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளுகிறவராக இருக்கிறார். அதுபோல நாம் ஒருவரோடு ஒருவரும் இந்த தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளை நாம் அனுபவிப்பதற்கும் அவருடைய வருகையிலே அந்த நிச்சய மகிமையிலே காணப்படுவதற்கும் கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்தருளுவாராக என்று வாழ்த்தி என்ற வார்த்தைகளை கர்த்தர் சமூகத்திலே அறிவிக்கிறேன். தேவ சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணித்தவர்களாக அந்த இயேசு ராஜாவை முகமுகமாய் நாம் காண கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை எண்ணினவர்களாக தேவ சமூகத்தில் பயபக்தியோடு நாம் எழுந்து நின்று கர்த்தர் பாதத்தில், ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தில் இவ்வளவு பிரயாசங்கள், எங்கள் வாழ்க்கையில் எத்தனை உபத்திரவங்கள், நாங்கள் உம்மை பின்பற்றி வந்ததினால் எங்களுக்கு இத்தனை சவால்கள், இத்தனை வேதனைகள் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, ஏன் ஆண்டவரே இந்த தேவ சமூகத்திலே நாம் சொல்லாமல், தேவனே உம்முடைய வருகையிலே நாங்கள் உம்முடைய மகிமையிலே நாங்கள் உம்மோடு பங்கு கொள்ள எங்களுக்கு கத்து தயவு புரிந்திருக்கிறீரே, இந்த தேவ சமூகத்திலே நன்றியோடும் அர்ப்பணிப்போடும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தம் அடைய, ஆண்டவரே நாங்கள் ஒருவரோடு ஒரு நேசமாயிருக்க, நாங்கள் சத்திய வசனத்தை நாங்கள் கவனித்து பார்த்து வஞ்சிக்கப்படாமல் வசனத்தினாலே காக்கப்பட உம்முடைய வழியிலே பிரகாசத்திலே நடக்க எங்களை பலப்படுத்தும் ஐயா என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்த தேவ சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.